ஸோ ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கம்ப்யூட்டர்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கரெக்டாக? ஸோ கம்ப்யூட்டர்னா ஒரு ஹார்ட்வேர், அதாவது நம்ம பார்க்குற அந்த சிபியூ, லைக் சிபியூ இன் த சென்ஸ் அந்த சிபியூ கேஸ், மானிட்டர்ஸ், பிரிண்டர், ஸ்பீக்கர், இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஓகே, சாஃப்ட்வேர் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஓஎஸ். ஓகே, ஸோ ஓஎஸ், ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஒரு சில ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறமா பயோஸ் ப்ரோக்ராம். ஓகே, நமக்கு தெரியும் இந்த ஓஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓஎஸ் தான் வந்து மெயின் ஹார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் வந்து எல்லாமே லைக் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லா ஹார்ட்வேரும் கரெக்டாக பேசுகிறதுக்கும், அதுக்கப்புறம் மெமரி ஆப்டிமைசேஷன், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அது ஒரு தனி டாபிக், அது ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கும். ஸோ எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, டேட்டா ரெட்ரீவ் பண்ணுறது, ஸோ அந்த வேலை எல்லாமே இந்த ஓஎஸ்ல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறமா கஸ்டம் பில்டு ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறமா நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸு, அது எல்லாமே. ஓகே, ஓகே. இந்த பயோஸ் அப்படின்றது தான் ஸ்டா லைக் ஸ்டார்டிங், லைக் அதாவது பூட்டிங் பர்பஸ்க்காக ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதி ஒரு லைக் ஈப்ராம் நினைக்கிறேன், அந்த சிப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பவர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, ஒன்ஸ் நம்ம பவர் ஆன் பண்ணுறோன்னா அந்த சிக்னல் வந்து இந்த பயோஸ் சிப்புக்கு போயிட்டு அதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் அது வந்து ரீட் பண்ணும். அதனால தான் வந்து லைக் நமக்கு அந்த இனிஷியல் செட்டப் கிடைக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம பூட் பண்ணணும், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். யூஎஸ்பி பூட்டிங்கா, ஓகே, யூஎஸ்பி பூட்டிங்கா, இல்லை எந்த எந்த டிஸ்க்லேருந்து பூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதுக்கப்புறமா லைக் சிஸ்டமோட டிஃபால்ட் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, டைம் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் ஒரு கஸ்டமைசேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ கஸ்டமைசேஷனுக்கு யூஸ் ஆகும் இந்த இதில் இருக்கிற பயோஸ் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் வந்து தான் மெயின் சாஃப்ட்வேரை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஓகே. ஒரு ஹை லெவல் வியூலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இந்த ப்ராசஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எவ்ரி டாஸ்க் இருக்குல்ல. ஸோ இந்த டாஸ்க் அப்படின்னா இப்போ நான் வந்து எழுதுறேன்ல. ஸோ இந்த எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போக்கும். அது ஒரு சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணும். என்ன சைக்கிள் அப்படின்னா ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணும். லைக் அது வேற ஒன்றும் இல்லை, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள் அப்படின்னு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்னென்னா இந்த இன்புட் என்ன பண்ணும், இன்புட் டிவைசஸ் கிட்டேருந்து இன்புட் வாங்கும். ஓகே, ஸோ இன்புட் டிவைசஸ்லேருந்து தேவையான டேட்டா ஆர் சிக்னல்ஸை வாங்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் யூனிட் என்ன பண்ணும், அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். எப்படி ப்ராசஸ் பண்ணும், தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து, ஆல்ரெடி ப்ரீபில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இது வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அவுட்புட் யூனிட் வந்து அதை வந்து லைக் யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் அதை வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம இந்த டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே சொன்னது தான் இந்த இன்புட் யூனிட், இதெல்லாம் சேர்ந்து தான் லைக் ப்ராசஸ் பண்ணுற ஃபுல் இடம் இது. அண்ட் இது வந்து அவுட்புட் யூனிட். ஓகே, நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் யூனிட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே. இன்புட் யூனிட்னா என்ன, எனி டிவைஸ். ஓகே, எனி டிவைஸ் தட் அக்செப்ட்ஸ் இன்புட் ஃப்ரம் யூசர், அவ்வளோதான். தட் டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ மெயின் இன்புட் யூனிட்டோட வேல்யூ அதுதான். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம மவுஸில் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த கிளிக்கை வந்து அது ஒரு கண்ட்ரோல் மாதிரி. அந்த கண்ட்ரோல் சிக்னலை வந்து இந்த ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அனுப்பும் அந்த இன்புட் டிவைஸ் வந்து. கரெக்டாக? ஸோ அது மெயினாக இன்புட் யூனிட்னா அதுதான். நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு
வாங்குறதுக்கான யூனிட்டு. அந்த யூனிட்ல வந்து நெறைய டிவைஸஸ் இருக்கும். என்னென்ன டிவைஸ் இருக்கும்? கீபோர்டு, மவுஸு, அ வேற என்ன சொல்லலாம்? ஸ்கேனர். ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றோம். ஸ்கேன் பண்ணி நம்ம அத வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கரெக்ட்டா?